சென்னையிலேருந்து நம்ம வந்து கோவா வந்தது பார்த்திங்கன்னா ஹூப்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு வந்துட்டு அங்கேருந்து ஹன்மோட் காட் அப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பகுதி இருக்குது. அது பக்கமாக வந்து கோவா ரீச் ஆனால் இது வந்து நார்த் கோவா வந்ததுக்காக. இப்போ நம்ம வந்து சவுத் கோவாவில் இருக்கோம் இல்லையா, அதனால் சவுத் கோவாலேன்னு போகிறோம் அப்படின்னா கார்வார் வழியாக ஒரு வழி இருக்குது. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அந்த வழி, எப்படி போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் வாங்க. சவுத் கோவாவில் நம்ம தங்கின ஹோட்டல் பெனாலிம் பீச் கிட்ட இருக்கிற த வுட்சைட் இன். இதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த இடம் மட்கோவன் அப்படின்ற டவுனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சவுத் கோவாவில் நிறைய ரெசார்ட்ஸ் ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு தென்னந்தோப்பு மாதிரி பேக்யார்டு இருக்குங்க. அங்கே தான் கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங்லாம் அவங்க கொடுப்பாங்க. செக்யூர்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நார்த் கோவா லைஃப் பார்த்திங்கன்னா சிட்டி மாதிரி இருக்கோ அதே அளவுக்கு சவுத் கோவா லைஃப் பார்த்திங்கன்னா வில்லேஜ் மாதிரிங்க. சில இடங்களில் மொபைல் சிக்னல் கூட வராதுங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். கோவாவை நார்த் கோவா, நார்த் சென்ட்ரல் கோவா, சவுத் சென்ட்ரல் கோவா, சதர்ன் கோவான்னு 4 ரீஜியன் டூரிசமை பேஸ் பண்ணி பிரிக்கலாங்க. இது மட்கோவன் பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் கோவா அந்த ரீஜியனில் இருக்குது. ஒரு பெரிய டவுன் ஏரியா தாங்க. ப்ளஸ் சவுத் கோவா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கேபிட்டல் கூட இந்த மட்கோவன் தாங்க. ஜென்ரலாக கோவாலேருந்து சென்னை வரத்துக்கு ஹூப்ளி வருது தாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ரூட்டு. இந்த மட்கோவா டவுன்லேருந்து ஹூப்ளி வரத்துக்கு நம்ம ஹன்மோட் காட் வழியாக தான் வரும். கூகுள் மேப்பும் அதை தான் சஜஸ்ட் பண்ணோம். இந்த ரூட்டை நம்ம சென்னை டு கோவா பார்ட் 2 வீடியோவிலே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நம்ம இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு ரூட்டும் இருக்குங்க. அதாவது சவுத் கோவாவில் இருக்கிற கேனகோனா கார்வார் வழியாக கர்நாடகா என்டர் ஆகிட்டு எல்லாப்பூர் காட் செக்ஷன் வழியாக ஹூப்ளி போகலாங்க. இதுவும் ரொம்ப பாப்புலரான ரூட்டு தான். இந்த வீடியோவில் நம்ம இந்த ரூட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் கோவாவில் இருக்கிற ஒரு டவுனான கேனகோனாவை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். மட்கோவாலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த டவுனு. இங்கே தான் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் பீச்சான பேலோலம் பீச் இருக்குது. அகோண்டா, பேட்னம் இந்த மாதிரியான ரொம்ப ஃபேமஸான பீச்சஸ்லாம் கூட இந்த ஏரியா பக்கத்தில் தாங்க இருக்குது. பேலோலம் பீச் பற்றி நம்ம லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அங்கே போய் பாருங்கள். கோவாக்குள்ளே ட்ரைவ் பண்ணச்ச கொஞ்சம் ஸ்பீட் லிமிட் கம்மியாகவே வச்சுட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல போலீஸ் ஸ்பீட் கன் வச்சு செக் பண்ணுவாங்க. ஹைவேல நீங்கள் போகிறீங்கன்னா கூட ஒரு 70-80க்குள்ளேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிளம்பினதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். சவுத் கோவாவில் நிறைய ஹிடன் பீச்சஸ்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஹிடன் பீச்சுக்கு தான் போக போகிறோம். இந்த பீச் சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் கோவாவில் தான் இருக்குது. அது என்ன பீச் அப்படின்றத நம்ம பீச்சுக்கு போன உடனே நம்ம பார்க்கலாம். சென்னைக்கு போகிற வழியில் ஒரு சின்ன ஷார்ட் பிரேக்கு. சவுதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் கோவாவில் டக்லி பாக் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்குது. இதுதான் லாஸ்ட் பீச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதோ கோலம் பீச்சுன்னு ஒன்று இருக்குது போல இருக்குது. அதுக்கு அடுத்த பீச்சு, அதாவது கோவாவில் சதர்ன் மோஸ்ட் சைடில். ஸோ அந்த பீச்சுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம், கக்லி பாக் பீச்சுக்கு. இது ஒரு டர்ட்டில் நெஸ்டிங் சைட். இது அதாவது டர்ட்டில்ஸ்னால் ஆமைகள் வளர்க்கும் இடம். இது ரொம்ப அமைதியான பீச், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்பவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீச்சு. சவுத் கோவாவில் இருக்கிற பீச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதிக்கு பேர் போன பீச்சஸ். அந்த மாதிரி தான் இந்த பீச்சும் ஒரு சூப்பரான அமைதியான ஒரு பீச்சு. ஒரு 5 to 10 minutes இங்கே நம்ம ஹால்ட் போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம திரும்பவும் கிளம்பலாம். வாங்க இப்போ போய் நம்ம இந்த கக்லி பாக் பீச்சுக்கு போய் உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு.
அப்படியே டட்டில் நெஸ்டிங்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அதை ஷேர் பண்ணட்டுமா? சொல்லு என்னது? ஆமையும் முயலும் வந்து இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணித்தான். வந்து ஆமை கம்மி மார்க் தான் வாங்கித்தான், முயல் ஆனால் ஜாஸ்தி மார்க் வாங்கித்தான். ஆனால் ஆமைக்கு தான் சீட்டு கிடச்சிதான். ஏன் தெரியலையே. அதாவது சின்ன வயசுல ஆமைக்கு முயலுக்கும் ரேஸ் வச்சதுல ஆமை ஜெயிச்சதுல, அது ஸ்போர்ட்ஸ் கோட்டால சீட்டு வாங்கிட்டான். வாங்க இது வாங்க போலாம். பாருங்க, இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா கூட்டமே கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு 4-5 பேர் தான் மொத்தமாகவே இருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி வந்ததுக்கு இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக பார்த்தா இந்த பீச் வந்து ரொம்ப ஷாலோவான ஒரு பீச்சு. பட் எல்லாம் இப்போ வந்து இந்த மான்சூன் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுனால எல்லா பீச்சிலுமே ரஃப்பாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கச்சே பார்த்தீங்கன்னா ஷாலோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவே இந்த பீச்சுக்கு ரஃப்னஸ். ஆக்சுவலாக பாருங்கள், ரெட் ஃப்ளாக்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. புயல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மே மாதம் எண்டு, இன்றைக்கி லாஸ்ட் டே 31ஆம் தேதி. இன்றைக்கி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள்லாம் புயல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுமா. அங்கே இருக்கிறவர் வந்து அங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்க இடத்துல, அவர் வந்து இங்கே யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படி சொல்லிட்டாரு எங்ககிட்ட. டட்டில் நெஸ்டிங் சென்டர்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக இந்த டட்டில் நெஸ்டிங் இது எங்கே பண்ணுறாங்க ஒவ்வொரு இடமா போய் தேடி பார்த்தோம்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு நடுவில் ஒரு இடத்துல இந்த மாதிரி பிட் பண்ணி பள்ளம் தோண்டி வச்சுருப்பாங்களாம். அடியில் வந்து இந்த அந்த நெஸ்டிங்காக 124 பாருங்களா சொல்லியிருப்போம், போட்டிருப்பாங்க பாருங்க, 124 எக்ஸ் இருக்காங்க. அது உள்ளே புதைச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்குமா. இங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதுதான் டர்ட்டில் நெஸ்டிங் சைட் அப்படின்றாங்க. எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இங்கே டர்ட்டில் நெஸ்டிங் பண்ணுறாங்க தெரியல, அமைதியாக இருக்கு போல இருக்கீங்க. யா अंदर में நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கேன், பிறந்த குட்டிங்கெல்லாம் ராத்திரி தான் ஹேட்ச் ஆகுமா, ஆயிட்டு அந்த மூனை ஃபாலோ பண்ணி போகுமா கடலுக்கு, மூன் கொண்டு போய் சேர்க்குமா. மூனை ஃபாலோ பண்ணும் அப்படியே. ஓகே எனக்கு தெரியலப்பா அதை பற்றி. ஏதோ போட்டிருக்காங்க பாரு, ஒரு கார்ட்டூன்ஸ். உங்களுக்குலாம் தெரிஞ்ச அளவுலாம் எங்களுக்கும் தெரியாது உண்மையிலே. நீங்கள் அடிச்சு விட்றீங்க. நீங்கள் சப்போஸ் கோவாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு வாங்க. இங்கே நிறைய ஹோம் ஸ்டேஸ்லாம் கூட இருக்கான் பக்கத்துலேயே. பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, ஹோம் ஸ்டேஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னாங்க. ரெசார்ட்ஸ்லாம் இருக்கான் சின்னதாக. நீங்கள் அங்கே தங்குறதுனா கூட தங்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு நைட் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கார்வார், எல்லாப்பூர், இது வழியாக வந்து தவணகிரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ போகிறோம். இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து சித்ரதுர்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. வாங்க கிளம்பலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு. இந்த இடம் பேர் வந்து கக்லி பாக் இல்லை, கல்ஜி பாக். தப்பாக சொல்லிட்டேன், கல்ஜி பாக். சரி, இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பலாம். ஒரு பெரிய லாங் டிரைவ் நமக்கு முன்னாடி இருக்குங்க. அதனால் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக கிளம்புறது தான் பெஸ்ட்டு. கோவா ஸ்டேட் பார்டரில் கிராஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வண்டிக்கு ஃபியூவல் போடுறது. ஏன்னா கோவாவில் ஃபியூவல் டேக்ஸ் ரொம்ப கம்மின்றதுனால பெட்ரோல் டீசல் ரேட்ஸ்லாம் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணாச்சு ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருக்குங்க. நம்ம பாண்டிச்சேரி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வண்டிக்கு பெட்ரோலை போட்டுருவோம்.
இதுதான் வந்து லாஸ்ட் பெட்ரோல் பங்க் கோவாலேயே. ஸோ இங்கே தான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 94 rupees இருக்குது. பட் இங்கேன்னு ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கார்வார் வந்துடும். 10-15 கிலோமீட்டரில் கர்நாடகா உள்ளே வந்துடும். அங்கெல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா 103, 104 அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வரீங்கன்னா இந்த இடம் பேர் வந்து லோலியம் IOCL பெட்ரோல் பங்க் இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா லாஸ்ட் பெட்ரோல் பங்க் இது தான், பார்த்து போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிடணும். நீங்கள் கோவாக்கு என்டர் ஆகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் இது தான். ஒருவேளை இந்த லாஸ்ட் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிக்க விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே HPCL, BPCL 2 பெட்ரோல் பங்க்கும் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடில் HPCL இருக்குது, ரைட் சைடில் BPCL இருக்குது. அதில் ஏதோ ஒரு பங்க்கில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த 3 பங்க்ஸுமே கோவாவோட லாஸ்ட் பெட்ரோல் பங்க்கு தாங்க. முதல் முக்கியமான விஷயம் ஃபியூவல்னு சொன்னோம். அதை ஃபியூவல் பண்ணி முடிச்சாச்சு நம்ம. இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். அது இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எதை பற்றினா கோவாவில் லிக்கர் பற்றி தாங்க. நீங்கள் கோவாவை ரோடு வழியாக பார்டர் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கர்நாடகா என்டர் பண்ணி தாங்க போகணும், வேறு வழியே கிடையாது. அதாவது நீங்கள் சென்னை, பெங்களூர்லாம் வரீங்க அப்படின்னா கர்நாடகாவை கிராஸ் பண்ணி தான் வரணும். கர்நாடகா பார்டரில் கோவா லிக்கர் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுக்கு அலௌடு கிடையாதுங்க. கோவாவில் நீங்கள் லிக்கர் பாட்டில் வாங்கிச்சவே டிரான்சிட் பர்மிட்னு சொல்லி ஒரு கொடுப்பாங்க, அதையும் வாங்கிக்கலாம். ஆனால் அதை காட்டி கோவா விட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். பட் கர்நாடகா என்டர் ஆகிச்சு அந்த லிக்கர் பர்மிட்டை இவங்க வந்து அக்செப்டே பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் மீறி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபைன், சீஸ் இந்த மாதிரி போட்டுருவாங்க ஆஸ் பர் த ரூல் புக்கு. ஸோ தியரிட்டிக்கலி ரோடு வழியாக நீங்கள் வரீங்க அப்படின்னா கோவா விட்டு லிக்கரை கர்நாடகாக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸுங்க. அதனால் ரோடு வழியாக நம்ம எடுத்துகிட்டு வரதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கோவா கிராஸ் பண்ணி கர்நாடகாக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கோவா பார்டர் கிராஸ் பண்ணும்போது வந்து அங்கங்கே பெட்ரோல் நின்றுட்டு செக் பண்ணுவாங்க நம்ம வெஹிக்கிளை, பேக்கெல்லாம் திறந்து காமிக்க சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இது ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் வந்து கரெக்டாக போட்டுட்ருக்கணும். அப்புறம் வந்து அவங்க விண்டோவில் வந்து அந்த சன் ஃபிலிம்லாம் இருந்ததுன்னா அவங்க கிட்ட வரும்போது அதெல்லாம் இறக்கி விட்டுருங்க, இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ நம்ம வந்து கோவாவை கிராஸ் பண்ணி கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கார்வார் டவுனுக்குள்ளே வந்துடலாங்க. மான்சூன் டைம் முடிஞ்சு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கார்வார் டவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எஸ்பெஷலி கார்வாரில் ஒரு விவேகானந்தர் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாலோ பீச் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பற்றி நாங்கள் வந்து லாஸ்ட் இயரே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோ நம்ம சேனலில் தான் இருக்குது, ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்புறம் நீங்கள் வந்து போய் பாருங்கள். நாங்கள் வந்து கார்வார்லேருந்து கிராஸ் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு ஹங்கோலா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இல்லை, மலை இருக்குது. மலைக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் கடல் வந்து இருக்குது. கார்வாரை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக நம்ம ரீச் பண்ணுற இடம் எதுனா அங்கோலா அப்படின்ற ஒரு டவுன் தாங்க. நம்ம கோவாவில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ அங்கோலா வரைக்கும் நம்ம NH66 தான் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோஸ்டல் ரோடு. ரோடு மிக்சடாக தாங்க இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு 4 லேன் இருக்கும், கொஞ்சம் தூரத்துக்கு 2 லேன்ஸ் இருக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா காட் செக்ஷன் வழியாக போவோம், கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்குங்க. இந்த ரோடு ஒரு டோல் ரோடு, அங்கங்கே டோல் பிளாசாஸும் இருக்கும், பே பண்ணிட்டு தான் நம்ம வந்து போக வேண்டியதாக இருக்கும். அங்கோலா டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹூப்ளிக்கு ஒரு டேர்னிங் வரும். இந்த சர்வீஸ் லேனில் என்ட்ரு ஆனீங்கன்னா நம்ம ஹூப்ளிக்கு போகிற காட் செக்ஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா ஃபுல்லாக பெங்களூர் வரைக்கும் நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹூப்ளியில் நம்ம வந்து கோவா வரைச்சி அன்மோட் காட் வழியாக வந்திருப்போம். அதை கம்பேர் பண்ணச்சே 50% டிராஃபிக் தான் இந்த ரூட்டில் இருக்கும். நிறைய பேர் கோவா வரவங்க இந்த வழியாக வரவே மாட்டாங்க. லாரி டிராஃபிக் தான் நிறைய இந்த பக்கமாக இருக்கும். நிறைய பிளைண்ட் ஸ்பாட்ஸும் இருக்கும் இந்த பக்கம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் நம்ம.
ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால இந்த ரோட்டில் லக் இருந்ததுன்னா நம்ம வைல்ட் லைஃப் சைட்டிங்ஸ் கூட பார்க்கலாம். நாங்களும் வரைச்ச ஒரு சில இடங்களில் லங்கூர்ஸ்லாம் பார்த்தோம். கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நேஷ்னல் ஹைவே NH52. இப்போ நம்ம வந்து ஏலாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அங்கே வந்துட்டோம். அங்கோலா கிராஸ் பண்ணவுடனே ஒரு டேர்னிங் வருது இல்லைங்களா, அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். ஃபுல்லும் காட் செக்ஷன், மலைப்பகுதி, அதே நேரத்தில் சுற்றி 2 சைடுமே ஃபாரஸ்ட் ஏரியா. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்த மாதிரி ரூட்டில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வரலாம். நான் ஸ்டாப்பாக நம்ம வரலாம். ரோட் டைவர்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. ரோடு வந்து ஓகே தான், பெட்டர் தான், ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இல்லை. ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டுலாம் வந்துடலாம் நம்ம. இப்போ ஏலாப்பூர்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து காலஹாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். எப்படி இருக்குது ரோடு அப்படின்றது போகிற வழியில் நம்ம பார்த்துட்டே போகலாம். ஏலாப்பூர் ஒரு டவுன் ஏரியாங்க. அங்கே 2-3 ஹோட்டல்ஸ் கூட இருக்குது. இந்த வழியாக வரச்சே உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த என்டையர் ஸ்டெச்சில் இங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டே பண்ண முடியும். குவாலிட்டிலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். எல்லாப்பூர் கிராஸ் பண்ண உடனே ரோட் கண்டிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். எல்லாப்பூர் வரைக்கும் நம்ம வந்த ஸ்ட்ரெச்சை கம்பேர் பண்ணச்சே இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருந்ததுங்க. ஃபாரஸ்ட் ஏரியா தான், பட் காட் செக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. மான்சூன் முடிஞ்சால் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியலங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து காலஹாட்டி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஏலாப்பூர்லேருந்து நம்ம காலஹாட்டி வந்தோம் இல்லைங்களா, அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். அது ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா ஒய்டாக இருந்தது. இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா 4 lane 6 lane ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா சித்ரதுர்கா, அங்கேருந்து நம்ம வந்து நைட்டுக்குள்ளே ரீச் ஆகிடலாம். இங்கே வந்து சித்ரதுர்காவில் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ரோடு போக போக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போயிட்டு அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே வரணும் உங்களுக்கு. இந்த ரூட்டில் ஒரு டீசெண்டான ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே இல்லாததுனால நாங்கள் லஞ்சை ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போச்சு. காலகட்டியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஊர்லி கிட்ட 6 lane மும்பை, பெங்களூர், சென்னை நேஷ்னல் ஹைவே 48 கனெக்ட் ஆகிடுவோம். ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா என்னங்க, இந்த பெயின்ஃபுல்லான 2 lane ரோட்ஸ்லாம் முடிஞ்சிச்சுங்க. இனிமேல் வந்து ஃபுல்லாக 6 lanes தாங்க. சூப்பரான ரோடுங்க. நம்ம சென்னையிலேருந்து கோவா வரைச்சவும் இந்த ரோட்டில் தாங்க வந்தோம். ஈவினிங் ஒரு 5:30 ஆயிருக்கும். ராணிபென்னூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஹைவேலேயே கமாத் உபச்சார் ரெஸ்டாரண்ட் இருக்குது. லஞ்சுக்காக அங்கே நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ஒரு வழியாக அந்த 2 lane காட் செக்ஷன் இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு 6 lane வந்து பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஒரு 1 hourக்கு மேலே ஜேர்னி நம்ம வந்து பண்ணியாச்சு. மத்தியானமே நாங்கள் வந்து சாப்பிடவே இல்லை. அதனால் வந்து லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கமாத் உபாச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் நான். இதுக்கப்புறமா வந்து 6 lane தான், ஃபுல்லுமே 4 lane 6 lane தான். இங்கேருந்து சித்ரதுர்கா அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே, 120 கிலோமீட்டர்ஸும் இன்னும் 2 hours நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஈவினிங் மணி 6 ஆகிடுச்சு. இப்போ மேக்ஸிமம் சித்ரதுர்கா போயிடுவோம். அப்படி இல்லைன்னா அதையும் தாண்டி தும்கூர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டா எதுவாக இருந்தாலும் என்ன அப்படின்றத நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் வாங்க. டைம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6:30 ஆகிடுச்சு. இந்த ரோட் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோ ஸ்ட்ரெயிட் ரோடுங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு, நம்ம சித்ரதுர்கா போகிற வழியில் தமனகிரி அப்படின்னு சொல்லி ஒரு டவுன் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு ஸ்வீட் வாங்கலாம். அதாவது ரொம்ப ஃபேமஸாக டார்வாட் பேடா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது அங்கே ஊரில் கிடைக்கும். அங்கே வாங்கிட்டு திருப்பி ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால தமனகிரி டவுனுக்குள்ளே நம்ம இப்போ என்டர் ஆகிறோம். இப்போ நாங்கள் வந்து தமனகிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து இன்றைக்கி நைட் ஹால்ட் பண்ணிட்டோம். டைம் வந்து 6:30 தான் ஆகுது. பட் எதுக்கு, சரி ஒரு புது ஊரில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஹோட்டல் இனிமேல் தான் போய் புக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி
ஸ்வீட் வந்து இங்கே ஃபேமஸ் இந்த ஏரியாவில். டார்வாட், ஹூப்ளி பக்கத்தில் இருக்க டார்வாட்டில் பேடா ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம அங்கே தான் போனோம், ஃபஸ்ட்டு அங்கே தான் போனோம். போச்சேன் கோவா போகச்சு அங்கே தான் போனோம். அங்கே போகச்சு நம்மளால் வாங்க முடியல, கொஞ்சம் ரொம்ப லேட்டாக சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்படின்றதுனால நம்மளால் வாங்க முடியல. அதனால் இங்கே அவங்களுடைய ஷாப்போடைய ஒரு பிரான்ச் வந்து இங்கே இருக்குது, அதனால அதை வாங்கிட்டோம். இது வந்து நாட் ஃபார் ப்ரொமோஷன், இன்னும் வாங்கிட்டோம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்து இன்னொன்று ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து பென்னி தோசை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பென்னி தோசைனா அந்த தோசை இருக்கும், அதுக்கு மேலே வெண்ணெய் வச்சு கொடுப்பாங்க. பெண்ணைக்கு வந்து கன்னடத்தில் பெண்ணை அதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பெண்ணை தோசை அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் இந்த ஊரில். அது முடிஞ்சால் அதையும் நம்ம வந்து நைட் வந்து ட்ரை பண்ணலாம். ಊಟ ಮಾಡಬೇಕು. இப்போ தான் 5:30 மணிக்கு தான் சாப்பிட்டாங்க, அதுக்குள்ளேயும் மணி 6:30 தான், அது 1 மணி நேரம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம ஜூஸ் ಮಾಡಬೇಕು. ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் இதை பேசி ஒருத்தர் வந்து திட்டாரு, ஒழுங்க கன்னடம் ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் தமிழ்லேயே பேச போதும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஜூஸ் கடை தேடிருக்கோம். ஜூஸ் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் டின்னரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் தேடி அங்கே செக்இன் பண்ணிட வேண்டியது தான். நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் நம்ம வந்து ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே கிளம்பி சென்னை நோக்கி பயணம் செய்ய வேண்டியது தான். ஓகே, ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு அங்கேயே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். பை. ஓகே, நாங்கள் வந்து நேற்று நைட்டு வந்து இந்த தவனகிரி ஹெரிட்டேஜ் அப்படின்ற ஹோட்டலில் தான் தங்கினோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேஷ்னல் ஹைவே ஒட்டியே இருக்குது, அதனால் ஆக்சசபிலிட்டிலாம் ரொம்ப ஈஸி. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா காமத் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று பக்கத்தில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காமத் ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இந்த ஹெரிட்டேஜ் ஹோட்டல் இருக்குது. நைட் ஸ்டேக்கு ஓகே, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 rupees சார்ஜ் பண்ணாங்க 4 பீப்புளுக்கு. ஏசி ரூமு குவாலிட்டியாக இருந்தது, அஃபோர்டபுள் ப்ரைஸிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 5000 6000 அந்த மாதிரி தான் ரேட் சொல்கிறாங்க. இவங்க 3000 அப்படின்னோடனே கொஞ்சம் நெகோஷியேட், முதல்ல கொஞ்சம் ஹையராக சொன்னாங்க, கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண உடனே ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி குறைச்சிட்டாங்க. ஒரு 10% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா டைரெக்டாக வந்து புக் பண்ணுறோம் அப்படின்றனால. 3000 எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஃபீலிங். ஏன்னா 4 பேர் தங்குறோம், அதே நேரத்தில் ஏசி ரூம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஹைவே ஒட்டியே இருக்குது. எல்லா ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்து பைபாஸ்லேருந்து உள்ளே போய் சிட்டிக்குள்ளே இருக்கணும். அங்கே வந்து இந்த பார்க்கிங் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். பட் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. ப்ளஸ் இது வந்து ஒரு புது ப்ராப்பர்ட்டி, 1 இயர்க்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது, எங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருந்தது ஸ்டே, அண்ட் குவாலிட்டியாகவும் இருந்தது, அஃபோர்டபுளாகவும் இருந்தது. இப்போ லாஸ்ட் டே ஆஃப் ட்ரிப்பு நமக்கு கோவா ட்ரிப்பு. இப்போ இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் இருக்குது சென்னை. நம்ம வந்து இங்கேருந்து 10 hours ஆகும் அப்படின்னு மாதிரி கூகுள் மேப் சொல்லுது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி போவோம் அப்படின்னா, சித்ரதுர்கா, தும்கூர், அதுக்கப்புறமா கோலார், சித்தூர், வாலாஜாபேட், சென்னை, இதுதான் ரூட்டு. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock உள்ளே போயிடலாம் அப்படின்னு நம்புகிறோம் நாங்கள். வாங்க கிளம்பலாம். இந்த ஒரு வாரமாக இந்த வெடி சாப்பாடை சாப்பிட்டு ஐயோ எப்படாப்பா நம்ம வீட்டுக்கு போய் நம்ம கையால் ஒரு மிளகு ரசத்தை பண்ணி எப்படாப்பா சாப்பிடுவோன்னு இருக்கு. ஐயோ நம்ம முடியல. பில்லாம் பே பண்ணுங்க. இல்லை ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபர்தராக எதனா அப்டேட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கொடுத்துட்டே வரோம். எக்ஸாக்டாக அரௌண்ட் 6 o'clock நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோங்க. இந்த என்டையர் ட்ரிப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து 6 o'clock எழுந்து கிளம்புறது. வீட்டுக்கு போகிறோன்ற குஷியில் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் போல இருக்குது. ரோட் குவாலிட்டியை பற்றி நான் என்ன சொல்கிறதுங்க, சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏரோ ஸ்ட்ரெயிட் ரோடு, அங்கங்கே ஒரு சில இடங்களில் டைவர்ஷன்ஸ்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அரௌண்ட் ஒரு 7 o'clock
ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம வந்து சித்ரதுர்கா வந்து கிராஸ் பண்ணிட்டோம். சித்ரதுர்கா வந்தாலே நம்ம மைண்டுக்கு வருது எது அப்படின்னா அந்த மலையில் இருக்க அந்த விண்மில்ஸ் இருக்குது. இதை பற்றி நிறைய தடவை நம்ம சேனல்லே நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி இங்கே சிங்கம் படத்தில் வர மாதிரியான லொக்கேஷன், அதுவும் இந்த சீரீஸில் எபிசோட் 2ல் நம்ம வந்து பார்த்துருப்போம். டைம் ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல இடமா பார்த்து ஸ்டாப் பண்ணணும். பாக்காஷாலா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இந்த ஹைவேலையும். அதோடைய ஒரு பிரான்ச் ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே பாக்ஷாலாவில் முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இட்லினா டேஸ்ட் இருந்தது. இது வந்து எங்கன்னா இடம் பேர் வந்து சீரா அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். இங்கே தான் அந்த ஹோட்டல் பாக்காஷாலா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. தும்கூர் இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ மார்னிங்லேருந்து நம்ம கிளம்பி 150 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணி வந்துட்டோம் நினைக்கிறேன். 150 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்துட்டோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தும்கூர்லேருந்து நமக்கு வந்து சித்தூர் வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தான் ரோடு ஒரு 4 hours நம்ம வந்து கொஞ்சம் ரோடு வந்து சரியில்லாமல் இருக்கும். வாங்க போகலாம். சிராலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நமக்கு தும்கூர் வரும். அங்கேருந்து ஈஸியாக பெங்களூர் பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம வரச்சே யூஸ் பண்ண STRR தான் திரும்ப போச்சேவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து தும்கூர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். தும்கூர் கிராஸ் பண்ணி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் STRR பெங்களூரோடைய சேட்டலைட் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம கோவாக்கு போகச்சேவும் அந்த ரோடு வழியாக தான் போனோம். இதோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 80 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோலாருக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து முடிஞ்சிடும். அது ஹோஸ்கோட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல. ஸோ 1 hour நமக்கு இருந்த போதும் இந்த என்டையர் டிஸ்டன்ஸை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். அண்ட் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரை பைபாஸ் பண்ணுறதுக்கு நைஸ் ரோடு வழியாக தான் போவோம். இப்போ நைஸ் ரோடும் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு. நைஸ் ரோட் கிராஸ் பண்ணால் எலக்ட்ரானிக் சிட்டி வரும். அதுலேருந்து ஒசூர், கிருஷ்ணகிரி எல்லாமே வந்து ரொம்ப டிராஃபிக். அதுனால இந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கே இருக்காது, கூட்டம் கம்மியாக இருக்கும். அண்ட் டைம் வந்து நிறைய சேவிங்க. ஒரு பெங்களூரை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது நமக்கு. ஸோ இப்போ அது வழியாக தான் போக போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். டைம் வந்து இப்போ 10:15 ஆகுது. 10 மணிக்கு நாங்கள் என்டர் ஆனோம். 15 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். எத்தனை மணிக்கு இதை கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சென்னை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 336 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த ரோட்டில் பாருங்களேன், ஒரு காக்கா எதுவுமே இல்லைங்க, காலியாக இருக்குது. ஃப்ரீயாக ஓட்டிகிட்டு போகலாம், நல்லா ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம். ஆக்சஸ் புரியுது, நடுவில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பாதி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 6 லேன் இருக்குது, சில இடங்களில் 4 லேனாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாம். டைம் வந்து நமக்கு டைம் வேஸ்டேஜே இல்லை இந்த ரோட்டில் வந்தால். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கெம்பகவுடா ஏர்போர்ட், பெங்களூரோட ஏர்போர்ட், அந்த ஏரியா வழியாக கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். சென்னைக்கு ஒரு 3:30 4 o'clock போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து டைம் வந்து எக்ஸாக்டாக 11:11. நம்ம அரௌண்ட் வந்து 10:05 அந்த மாதிரி என்டர் ஆனோம். என்ன டைம் நான் கீழே போகிறேன், எத்தனை மணிக்கு என்டர் ஆனோன்னு. எக்ஸாக்டாக இந்த 80 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு 1 hour தான் ஆச்சு. அதுவும் நான்லாம் வந்து ரொம்ப சாதாரண ஸ்லோவாக ஓட்டுற ஆள். நான் கான்ஸ்டன்ட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாலே போதும், கரெக்டாக 1 hourக்குள்ளே இந்த ரோடை கிராஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இந்த பெங்களூரு
பெங்களூரை பைபாஸ் பண்ணி போகிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு மேக்ஸிமம் டைம் எடுக்கும். அது வந்து 1 ஹவருக்குள்ளேயே நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து கோலார் வந்து அனதர் ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். மெட்ராஸ் வந்து இங்கேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டா. இது வந்து ஓல்டு மெட்ராஸ் ரோடு. இது கோலார், பழமனேர், சித்தூர் வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். லஞ்சுக்கு ரத்னகிரி மலைக்கோவில் அடிவாரத்தில் இருக்கிற அலங்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு, செல்ஃப் சர்வீஸ் ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் போய் எங்கள் லஞ்சை முடிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் ரத்னகிரின்ற ஒரு இடத்துல இப்போ தான் லஞ்ச் முடித்தோம். மணி பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. இப்போ தான் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புறோம். சித்தூர் டு ராணிப்பேட் ரோடு வழியாக வர வேண்டியிருந்தது. ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கான். அதனால் அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் வேலூர் ரூட் வழியாக வந்தோம். அதுவும் மட்டும் இல்லாமல் கார் வேறு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நடுவில் ஏதோ சுவிட்சு ப்ராப்ளமாக, அதுக்கு வேறு கார் ரிப்பேர் ஷாப்பை தேடி இப்போ தான் அதையும் சரி பண்ணி லஞ்ச் இப்போ தான் முடிக்கிறோம். இப்போது இங்கேருந்து ரத்னகிரியிலேருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். 6:30 ஆகும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். இதுக்கப்புறமா ரோட் கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். நிறைய டைவர்ஷன்ஸு, கொஞ்சம் தான் நல்ல ரோடு. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அரௌண்ட் ஒரு ஈவினிங் 6:30க்கு நம்ம சென்னை நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்றது இப்போ நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் போடுறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். குட் பை.